நம் ஆண்டவரே இயேசுவில் பிரியமான நண்பர்களே, கூடிய அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு மக்களே, இந்த ஒரு நாளிலே உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துரைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு நாள் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் குடும்பங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறுபடியாக இந்த ஒரு நாளில் உங்களை வாழ்த்துகின்றேன். அப்போ இந்த ஒரு நாளிலே நாம் அருமையான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோணியாரும் துன்பங்களும். அப்படித்தானே? துன்பம் அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தையை கேட்குறதே அவ்வளவு கஷ்டம். அப்போ இந்த ஒரு நாளில் நம்முடைய புனிதனின் வாழ்க்கையில் எப்படியான துன்பங்கள் இருந்தன, அப்போ நம்முடைய வாழ்வில் எதனால் துன்பங்கள் வருகின்றன, அப்போ துன்பங்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளில் நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். துன்பம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அனுபவம். அதை யார் என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு. ஆகவே ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், இன்பம் ஒரு கரையடா, அதில் துன்பம் மறு கரையடா. ஒரு சில கோட்டை சுவர்களில், கல்லூரி பள்ளி சுவர்களில் கூட அழகாக அந்த வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. எப்படின்னா, சதுரமான முட்டையும் சங்கடமில்லாத வாழ்க்கையும் சாத்தியமற்றவை. சாத்தியமா? சதுரமான முட்டை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கிடையாது. அதே போல சங்கடமில்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்ப எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு. நாம எல்லாத்தையும் துன்பமாக பார்க்குறோம். அதான் பிரச்சனை இன்னைக்கு. பிள்ளைகளுக்கு என்ன துன்பம், என்ன கஷ்டம், படிக்கிறதுன்னா அவ்வளவு கஷ்டம். அப்படி தானே? அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன துன்பம், படிக்கன்னா அவ்வளவு கஷ்டம். பீடத்தில் இருக்க தம்பி கூட ஆமான்னு அழகாக என்ன தலையாட்டுறான், உடனே தலையாட்டுறான். படிக்கன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. மொபைலில் கையில் கொடுங்க, அவ்வளவு இணைக்கும். கோயிலுக்கு வர வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தூங்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், அந்த மொபைல் மட்டும் போதும். அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு கஷ்டமாக இருக்கலாம். சிலர் வீடுகளில் வயசான நபர்களை பார்க்கறது கூட கஷ்டமாக இருக்கலாம். இப்போ தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பங்கில் உதவி தந்தையாக இருந்தவளை தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தாய், அவர்களது மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே கிடையில் கிடக்குறாங்க. அந்த கிடையில் கிடந்த மாமனார் மாமியார் ரெண்டு பேரையுமே அவ்வளவு அற்புதமாக வலிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு நான் ஜெபிக்க போன பொழுது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் அந்த தாயிடத்துல சொன்னேன், சகோதரி இடத்துல சொன்னேன், எம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ரெண்டு பேரை நீங்கள் இவ்வளவு அற்புதமாக கவனிக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் தான் அப்படின்னேன். உங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்னேன். அந்த மாதிரி டபக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. சாமி, இந்த ரெண்டு பேரில் நீங்கள் வேணா ஒரு ஆளை வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு மோட்சம் வேண்டாமா அப்படின்னாங்க. நீங்களும் மோட்சத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க. அப்போ வீடுகளில் சில நேரங்களில் வயசான ஆட்களை பார்க்கறது கூட அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பமாக இருக்கலாம், அவ்வளவு கஷ்டமாக இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம கஷ்டப்படாமல் வளர்க்குறாதான் பிரச்சனை. ஸ்கூலில் பிள்ளை தப்பு பண்ணுது, படிக்கலை அப்படின்னா லேசாக அடித்தா போதும், உடனே வரைஞ்சிக்கிட்டு முண்டிக்கிட்டு நிச்சயம் சண்டைக்கு முந்திக்கிட்டு நிற்போம். ஏன்னா நாங்களே பிள்ளைகளை அடிக்கிறதில்ல, நாங்களே பிள்ளைகளை தொடுறதில்ல. நீங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை திட்டலாம், நீங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை அடிக்கலாம்? அதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. பிள்ளைகள் இன்னைக்கு நீங்கள் கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறீங்க, கஷ்டப்படாமல் வளர்க்குறீங்க. அந்த பிள்ளைகளை பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறீங்க. அப்போ பொத்தி பொத்தி பிள்ளைகள் இன்னைக்கு வளர்க்குறீங்க. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா தாங்க முடியாது. பிராய்லர் கோழியில் ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் அதனால தாங்க முடியாது. ஆனால் நாட்டுக்கோழியை பாருங்க, ஊர் பூரா சுத்தம், அது பாட்டுக்கு ஓடும், அது பாட்டுக்கு அலையும், ஒரு பிரச்சனை கிடையாது. பிராய்லர் கோழியை எடுத்து வெளியே விட்டு பாருங்க, அது டபக்குன்னு செத்து போயிடும், கொஞ்ச நாள் என்ன செய்யும், செத்து போயிடும். அப்போ நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம எப்படி வளர்க்குறோம்? கண்டிக்காம, கஷ்டப்படாம, துன்பம் வரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் நான் குருமடத்தில் பல வருடங்களுக்கு முன்னதாக படித்து கொண்டிருந்த பொழுது கூட ஒரு படித்த ஒரு பிரதருக்கு சுகம் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அப்போ ஹாஸ்பிட்டல் போன உடனே பயங்கர காய்ச்சல், முடியலை. உடனே என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படின்னாங்க. அவருக்கு ஊசி அப்படின்னா பயங்கர பயம்.
உடனே குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏறக்குறைய நடந்தது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். அப்போ உடனே அவர் அந்த நர்ஸுக்கிட்ட சொன்னார், எம்மா நீங்கள் குளுக்கோஸ்லாம் ஏற்ற வேண்டாம், குளுக்கோஸை கொடுங்க, நான் குடிச்சிடுறேன் அப்படின்னாரு. கையில் ஏற்றக்கூடிய குளுக்கோஸை தாங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் டம்முக்கிட்ட குடிச்சிருந்தேன், எனக்கு ஊசின்னு அவ்வளோ போய் அப்படிங்கிறார். அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. துன்பப்படணும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு கிடையாது, கஷ்டப்படாமல் மேலே வந்துடணும். அதான் நம்ம வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்முடைய புனிதர் இந்த ஒரு நாளில் நம்முடைய புனிதரின் வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்க்கை இல்லை, அவருக்கு வாழ்க்கையில் பலவித கஷ்டம் இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா அவர் துன்பங்களை தாமாக தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, 15 வயசுல அகுஸ்தினா சபையில சேர்றாரு, 24 வயசுல கப்பூச்சின் சபையில ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு மாறுகிறார். எதற்காக என்றால் துன்பப்படுவதற்காகவே பிரான்சிஸ்கன் சபையில சேர்றார். எதுக்கு சபையை விட்டு மாறுறாரு? நான் கஷ்டப்படணும், நான் துன்பப்படணும், ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தணும், இந்த துறவிகளை போல நானும் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு நான் மறிக்க வேண்டும், ஒரு மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்க, அப்ப துன்பப்படுவதற்காகவே தன் வாழ்க்கை நிலையை அவர் மாற்றுகிறார். அவரா என்ன செய்றார்? ஆண்டவருக்காக கஷ்டங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப 24 வயசுல பிரான்சிஸ்கன் சபை துறவியாக மாறுகிறார். ஆண்டவருடைய சித்தம் வேறவா இருந்துச்சு. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனாரு. ஆனா ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு திட்டம், வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். நீங்க என்னதான் முண்டி அடிச்சாலும் அவர் திட்டத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப நம்முடைய புனிதர் மறை சாட்சியாக வேண்டும் என்று அவர் முண்டி அடித்தார். ஆனா ஆண்டவர் அவருக்காக இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என்னாச்சு? ஆப்பிரிக்க தேசத்துக்கு போற வழியில பயங்கர புயல், அவருக்கு காய்ச்சல். கடைசியில் எங்க போறாரு? திரும்ப போர்த்துகல் வந்து, போர்த்துகல்ல இருந்து கடைசியில் இத்தாலியில் உள்ள சிசிலி தீவு, அங்க ஒரு மடத்துல கூட்டு போடுறாங்க. அவ்வளவு முடியாம நோஞ்சா மாதிரி அவங்களை தூக்கி அங்க போடுறாங்க. இவரால் ஒண்ணுமே நடக்காது, இவருக்கு என்ன, இவரால் புண்ணியம் கிடையாது அப்படி நினைச்சாங்க. அங்க சிசிலி தீவில் இருந்து ஒரு மடத்துல போடுறாங்க. 9 மாசம் அங்க சமையல் வேலை, எல்லாம் பாத்திரத்தை கழுவுறது, பெருக்கிறது, எல்லாம் மீனியல், அவ்வளவு இழிவான வேலைகள், தாழ்ந்த வேலைகளை 9 மாதங்களா செய்யறாரு. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அதன் பிறகுதான் அவர் வாழ்க்கை பாதை அப்படியே மாறுது. கடைசி 9 வருஷம் 10 வருஷம் தான் அவர் அவ்வளவு பிரபலமான ஒரு நபராக மாறுகிறார். அப்ப நம்முடைய புனிதரும் தன் வாழ்க்கையில பலவிதமாக துன்பங்களை அனுபவித்த ஒரு புனிதர், ஆண்டவருக்காக துன்பங்களை தெரிந்து கொண்ட ஒரு புனிதர். அப்ப துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில, துன்பங்கள் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, ஏன் துன்பம் வருது? நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வர்றதுக்கு நாம தான் காரணம். ஆமா வரல, நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்கள் வருதா? காரணம் யாரு? நீங்க தான், நாம தான். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, லீவ் போடணும். சும்மா லீவ் போட முடியுமா? காய்ச்சல் அடிச்சாதான் லீவ் போட முடியும். அப்ப என்ன செய்யறது? அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து அக்குள்ள வைப்போம். அக்குள்ள வச்சாதான் என்ன செய்ய, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கும். அப்ப பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதே போல துன்பங்கள் வர்றதுக்கு நாம தான் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைங்க கண்டதை கடித திங்குது, கண்டதையும் கிடைச்சதையும் சாப்பிடுது. அது பிள்ளைக்கு நோய் கஷ்டம் வருமா வராதா? வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தானே துன்பங்கள் கஷ்டங்கள் வருவதற்கு மூல காரணம். கட்டுப்பாடு இல்லை, கண்ட்ரோல் கிடையாது, எதுலையும் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம பிள்ளைகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம பிள்ளைகளும் எதுலையும் கண்ட்ரோல் கிடையாது. சாப்பாட்டுல கண்ட்ரோல் கிடையாது, தூக்கத்துல கண்ட்ரோல் கிடையாது, கோபத்துல கண்ட்ரோல் கிடையாது. அந்த பிள்ளைகளை கோபப்பட்டு தாங்க முடியல, எதை உடைக்கும் என்ன பண்ணுனே தெரியல. அப்ப கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தான் துன்பம் வருவதற்கு காரணம். நிறைய குடும்பங்கள்ல, நிறைய பாமர குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா கடன் பாரம். கடன் நிறைய பாமர குடும்பங்கள்ல அவங்க ஜெபிக்கும்படியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஃபாதர் என் குடும்பத்துல பயங்கர கடன் பாரம், நல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்ப கடன் என்ன ஒரு கண்ணி எதற்காக வருது? நம்முடைய காரணம், நம்முடைய வாழ்க்கை தான். கடனுக்கு மேல கடன், வட்டிக்கு மேல வட்டி. அப்ப இந்த கஷ்டம், அந்த துன்பம் வர்றதுக்கு யாரு காரணம்? நாம தான் காரணம். அவ்வளவு கடன் எடுத்து வாழணும்னு என்ன இருக்கு? அவ்வளவு கடன் எடுத்து ஒரு விசேஷம் வைக்கணும் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவதற்கு நாம தான் காரணம். நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்க அல்லது தம்பிகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள்ல தகாத ஃப்ரெண்ட்ஸ்,
தகாத ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தா என்ன வரும்? கண்டிப்பா துன்பம் கஷ்டம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு தகாத பழக்க வழக்கங்கள், மொபைலில் இன்ஸ்டாவில் கண்டது கடிதம் நோண்டி கண்ட ஆள்கிட்ட பேசுனா பிரச்சனை வருமா வராதா? வரத்தான் செய்யும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு துன்பங்கள் வருவதற்கு முதல் காரணம் நாம தான். அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்கு சிலர் சாத்தான் கூட காரணமா இருக்கலாம். யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, விவிலியத்தில் திருநூல்ல யோபுவின் வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, யோபுவின் வாழ்க்கையில துன்பங்கள் நோய் நொடிகள் வருவதற்கு காரணம் யாரு? சாத்தான். சாத்தான் என்ன பண்றான்? யோபுவை சோதிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். யோபுவை என்ன செய்யறான்? சோதிக்கிறான். ஆண்டவர் அனுமதிக்கிறார் பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில துன்பங்களை ஆண்டவர் அனுமதித்ததை போல இன்னைக்கு உங்களது வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கலாம். ஆனா நம்ம படக்கூடிய துன்பத்திற்கு ஆண்டவர் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? எல்லை. ஆண்டவர் சாத்தானிடத்துல சொன்னாரு, யோபுவை என்ன பண்ணிக்க, அவ உயிர் மேல கை வைக்காத. ஒரு எல்கை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் யோபுவால் அந்த துன்பங்களை தாங்க முடியும். ஆண்டவருக்கு தெரியும். அப்போ சில நேரங்களில் உங்களது வாழ்க்கையில ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறாரா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த துன்பங்களை உங்களால என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். இந்த துன்பங்களை உங்களால தாண்ட முடியும், தாங்கவும் முடியும். இந்த துன்பங்களை உங்களால கடந்து போக முடியும். அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்கள் மேல இருக்கு. அதுதான் யோபுவின் வாழ்க்கையில பாருங்க. அப்ப சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களில் துன்பங்கள் வருவதற்கு யாரு கூட காரணமா இருக்கலாம்? சாத்தான் கூட காரணமா இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில் துன்பங்கள் வருவதற்கு அது கடவுளின் தண்டனையாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு தண்டனையாக கூட துன்பம் இருக்கலாம். குடும்பத்தில் நம்ம நினைக்காத ஒரு கஷ்டம் இருக்கலாம், நினைக்காத ஒரு துன்பம் வரலாம், பிள்ளைகளுக்கு நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு நோய் வரலாம், நமக்கு ஒரு நோய் வரலாம். நல்லா நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் செய்த தவறாக இருக்கலாம். அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் ஒரு தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கலாம், ஒரு பாவ காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். அப்ப நம்முடைய குடும்பங்களில் சில நேரங்களில் துன்பங்கள் வருவதற்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம். அது கடவுளின் தண்டனையாக கூட இருக்கலாம், கடவுளின் தண்டனையாக கூட இருக்கலாம். அப்ப துன்பங்கள் வர்றதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு 3 வழிகளில் அந்த துன்பங்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கலாம், எதிர்கொள்ளலாம். முதல்ல அந்த துன்பங்களை நம்ம மருந்தாக பார்க்கணும். துன்பங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒரு மருந்தா பார்க்கணும். பாருங்க, 6 சுவை இருக்கு. நம்ம பிள்ளைங்க 6 சுவையை நீங்க நல்ல தட்டில் வைங்க, விதவிதமா 6 சுவையில பலகாரம் செஞ்சு வைங்க. நம்ம பிள்ளைங்க எதை அதிகமா பிடிக்கும்? முதல்ல எதை தொடும்? இனிப்பு தான் தொடும். அப்படித்தானே? இனிப்பு தான் தொடும். எந்த சுவையை தொடாது? காரம் தொடாதான். மிச்சர்லாம் போட்டு வெளுத்து வாங்குறது தெரியாதக்கும் காரம் தொடாதான். அப்படித்தானே? சாப்பாட்டில் காரம் இல்லைன்னா உள்ள போக மாட்டேக்கு காரம். என்ன சுவை? என்ன பிள்ளைகளுக்கு 6 சுவை என்னன்னு தெரியாது, அதான் பிரச்சனை. என்ன சுவை நமக்கு உள்ள போகாது? கசப்பு. அதான் எல்லா மருந்து மாத்திரைகளும் எந்த சுவையில் இருக்கு? கசப்பு சுவை. ஏன்னா உடம்புல என்ன சுவை கிடையாது? கசப்பு அதிகம் கிடையாது, நம்ம எடுக்கிறது கிடையாது. அதான் நோய் வருது. கசப்பு நம்ம எடுக்காதனால என்ன செய்த? மருந்து கசப்போடையில் கொடுக்கப்படுது, அவ்வளவுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு மருந்தா பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில சில நேரம் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்குதா, அதை நல்லதா பாருங்க, அதை ஒரு மருந்தா பாருங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு மருந்தாக பார்க்கணும். சில நேரங்களில் சொல்றாங்க, ஹோமியோபதியில் சொல்றாங்க, காய்ச்சல் வர்றது நல்லது அப்படிங்காங்க, வயிற்றோட்டம் வர்றது நல்லது அப்படிங்காங்க. எதுக்கு? வயிற்றை கிளீன் பண்ணிட்டு ஓடிடும். வயிற்றுல கிடக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கிளீன் பண்ணிட்டு ஓடிடும். காய்ச்சல் எதுக்காக வருது? உங்க உடல் வெப்பநிலையை சீராக்குவதற்காக காய்ச்சல் ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சலை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். அதெல்லாம் நல்லது அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் நோய் நொடிகள் வருவது என்னது? நல்லது. அப்ப நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்க எப்படி பார்க்கணும்? அந்த மருந்தா பாருங்க. அதை என்ன செய்யணும்? மருந்தா பார்க்கணும். அதை கொஞ்சம் சிரிச்சு பார்க்கணும். நம்ம முணங்குறத தான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் துன்பம் வந்தவொடனே என்ன செய்யறோம்? முக்கி முணங்குறோம். ஏற்கனவே கஷ்டம்னா பாரம், இன்னைக்கு முக்கி முணங்குறதுல இந்த கஷ்டம் கூட கொஞ்சம் பாரமா இருக்கும்.
டபுள் பாரமா ட்ரிபிள் பாரமா இருக்கும். அப்ப கஷ்டம் வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்? சிரிக்கணும். அதைத்தான் அழகா சொல்றாரு, இடுக்கண் வருங்கால். பார்த்தீங்களா? சினிமா பாட்டை கேளுங்க, டக்குன்னு அடிக்கும் பிள்ளைங்க. ஒரு திருக்குறளை கேளுங்க, ஒரு தமிழ் குறளை கேளுங்க, இந்த பிள்ளைகள் பேபன் முழிக்கும். அப்படித்தானே? இடுக்கண் வரும் கால் நகுக. இடுக்கண்ண துன்பம். துன்பம் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? சிரிக்கணுமா? அப்போ உங்க வாழ்க்கையில துன்பங்கள் வருதா, அதை கண்டு மலைச்சு போயிட வேண்டாம், அதை கண்டு சிரிக்கணும். சில நேரங்களில் ரோட்ல பைக்ல கார்ல போகும்போது சில பசங்க, வாலிப பசங்க முண்டிக்கிட்டு போவோம், பின்னால் ஏதோ ஆண் அடிச்சுக்கிட்டு ஏதோ பெரிய எமர்ஜென்சி மாதிரி என்ன செய்வான், முண்டி அடிச்சுக்கிட்டு தாண்டி போவான். நான் சில நேரம் பார்த்து சிரிப்பேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சனியன் செத்து போக வேண்டியதானே அப்படிம்பியே. நான் அந்த பசங்களை பார்த்து சிரிப்பேன், எங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அதை போல நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? சிரிக்க பழகுங்க. என்ன செய்யுங்க? அதை கொஞ்சம் சிரிக்கணும். என்ன செய்யணும்? அது எப்படி செய்யணும்? அதை மருந்தாக பார்க்கணும். ரெண்டாவதை பாருங்க, சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுதுதான் நம்ம பலம் தெரியும். அதான் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில எதிரிகள் எப்போதும் வேணும். என் வாழ்க்கையில எதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியே கிடையாது. நல்ல யோசிப்பு. தொழில எதிரி இல்லையா, தொழில வளர்ச்சி கிடையாது. உங்க குடும்பத்துல எதிரி சண்டைக்காரன் இல்லையா, உங்க குடும்பம் வளராது. உங்க குடும்பம் என்ன செய்யாது? வளராது. ஸ்கூல்ல உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு சண்டைக்காரன் எதிரி இல்லையா, நீ நல்லா படிக்க மாட்டான், அதுக்கு மேல படிக்க மாட்டான். அதான் சில நேரங்கள்ல ஸ்கூல்ல இந்த பசங்களையும் பொண்ணுகளையும் பிரிச்சு வைக்கும் போது சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஃபாதர் என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஆனா மார்க்கு 500க்கு 400 450 தான் வருது. எதுக்கு? அந்த பசங்களுக்கு போட்டி போட்டு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த பாய்ஸ் கிளாஸ்ல எல்லாம் நல்ல 500க்கு 490 480 படிக்கிற பிள்ளைகள்லாம் யாரு? பொம்பளை பிள்ளைங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பலம் தெரியணும், நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? எதிரி வேணும், சண்டைக்காரன் வேணும், என்ன வேணும்? கஷ்டம் வேணும். சில நேரங்களில் கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம பலம் தெரியும். நம்ம யாரு, நம்ம பலம் எல்லாம் என்ன தெரியும்? கஷ்டங்கள் வருகின்ற பொழுதுதான் தெரியும். அதான் சொல்லுவாங்க, சில நேரங்களில் நம்ம கஷ்டத்தை கண்டு ஓடுறோம். உளவியல் அழகா ஒரு கோட்பாடு உண்டு, சைக்காலஜியில் ஒரு கோட்பாடு, ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஃபைட் அப்படின்னா சண்டை போடணும், போராடணும், அப்படி தானே? ஃப்ளைட்னு என்னது? பறக்கிறது, ஓடு. அப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா போராடு அல்லது ஓடு. நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பம் வருதா, நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்? அதை கண்டு ஓடுறோம், பயந்து ஓடுறோம், அப்படிதானே? அதான் நிறைய குடும்பங்களில் தற்கொலை பண்றாங்க. பயங்கர கடன் பிரச்சனையா தற்கொலை, குடும்பத்தில் தாங்க முடியாத ஒரு நோயா தற்கொலை. அதெல்லாம் பயந்தாங்குழிகள். ஒரு கஷ்டத்தை கண்டு துன்பத்தை கண்டு என்ன செய்யறது? ஓடி ஒளியிறது. ஓடி ஒளியறதுனால இந்த துன்பம் போயிருமா? போகாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது பயந்து ஓடக்கூடாது. என்ன செய்யணும்? போராடணும், எதிர்த்து நின்று அடிக்கணும். துன்பத்தை என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று அடிக்கணும், போராடணும். நம்ம வாழ்க்கையில போராடுறதே கிடையாது. இந்த பசங்கிட்ட கேளுங்க, 40 மார்க் 50 மார்க் எங்களுக்கு போதும், 100லாம் வேண்டாம் எங்களுக்கு. இப்போ எப்படி வாழ்க்கை வழங்கும்? வாழ்க்கையில் உருப்படுவாங்க பசங்க, அப்படித்தானே? இது போதும், நாங்கள் போராட மாட்டோம், நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம், எங்களுக்கு 40 மார்க் போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தொழிலாக இருக்கலாம், எந்த ஒரு படிப்பாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், போராடணும். என்ன செய்யணும்? போராடணும். நான் குறும்படத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது காலையில் 5-5:30 எழுப்பி விட்டுருவாங்க. அது குளிராக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், குளிர்காலம் எந்த காலமாக இருந்தாலும் காலையில் 5:30 பெல் அடிச்சிருவாங்க. என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு பல் விலகி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே உடனே கோயிலுக்கு ஓடணும். அங்கே கோயிலில் போய் 5:30-6 மணிக்கு போய் உட்காந்தா என்ன செய்ய? இந்த காலையில் நல்ல தூக்கம் வரும், நல்லா தூக்கம் வரும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஜெபம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? ஒரு 1/2 மணி நேரம் தியானம் அப்படிம்பாங்க. 10 நிமிஷம் என்ன செய்வாங்க? எல்லாம் சத்தம் போட்டு ஜெபிப்போம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் என்ன செய்வோம்? ஜெபங்களை சத்தம் போட்டு சொல்லுவோம். அடுத்த 1/2 மணி நேரம் என்னது? பூசைக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் தியானம். தியானம் என்னது? அவ்வளோ பேரும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும், இறை வார்த்தையை நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும். அந்த 1/2 மணி நேரம் சொல்ல வேணும். காலையில் குளிராக இருக்கும், நல்ல நேரமாக இருக்கும், நினச்சது அப்படியே தூக்கம் வரும். அந்த தியான நேரத்தில் அப்படியே கண்ணு சொக்கும், பார்த்துடுங்க, கண்ணு சொக்கும்.
ஒரு நாளில் பரவாயில்ல, டெய்லி தூக்கமாக தான் இருக்கும். அப்போ நான்லாம் சில நேரங்கள் என்ன செய்வேன், அப்படியே பிடிச்சி கிள்ளுவேன், தொடையை பிடிச்சி கிள்ளுவேன், ஐய் தூங்காத. சில நேரங்களில் தூக்கம் போகாது. ஒரு நோட்டு தாள் எடுத்து நினைச்சவன் எழுதுவேன், ஏதாவது எழுதுவேன், இறை வார்த்தை எழுதுவேன், பைபிள் வசனங்கள் எழுதுவேன், தூக்கம் போகாது. சில நேரங்கள் என்ன செய்வேன் தெரியுமா, ஊக்கு எடுத்து தொடையில குத்துவேன், ஊக்கு எடுத்து என்ன செய்வேன், தொடையில குத்துவேன், ஹை தூங்காத, ஹை தூங்காத. எனக்கு நானே சொல்லிவிடும், போராடணும். தூக்கம் வருது, நல்லா படுத்து தூங்குவோம் அப்படின்னு தூங்கக்கூடாது. என்ன செய்யணும், போராடணும். அந்த தூக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள், என்னென்ன முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம், அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் மூலமாக ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியா அந்த துன்பங்களை, நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கணும். ஆண்டவருடைய காரியங்களில், ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையால உங்களுக்கு பயங்கர கஷ்டமா, கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரின் பாடுகளை அனுபவிக்கிறீங்க, ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறீங்க. உங்க பிள்ளை திருந்தவே மாட்டுக்கானா, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பாடுகளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாடுகள் நினைச்சீங்க, உங்க பையனை ஒப்பு கொடுங்க, உங்க பையனை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்ம எப்படி நினைக்கணும், நான் ஆண்டவருடைய பாடுகள்ல, கல்வாரி பாடுகள்ல நானும் பங்கெடுக்கிறேன். அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். அதான் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் கஷ்டப்படலை அப்படின்னா அடுத்த உலகத்தில் கஷ்டப்படணும். இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலமே கிடையாது. யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அநியாயமாக நீங்கள் துன்பப்படுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணி துன்பப்பட்ட உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டு, மோட்சம் கிடையாது. நீங்க எதுவும் தப்பு பண்ணாம உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது, அடுத்த வாழ்க்கையில உத்தரிக்கிற ஸ்தலமே கிடையாது, நேர மோட்சத்துக்கு போயிடலாம். அப்ப இங்க கஷ்டப்படல அப்படின்னா அங்க கஷ்டம் உண்டு, இங்க கஷ்டப்பட்டா அங்க என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது. அப்ப இந்த ஒரு நாள்ல கடைசியாக நம்முடைய புனிதர் மூலமாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, உங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டமா இருக்கலாம், என்ன துன்பமா இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தீமை அது நன்மையாக மாறும், தீமை நன்மையாக மாறும். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, பழைய ஏற்பாட்டுல 17 வயசுல யோசேப்பை விற்கிறாங்க, எகிப்து தேசத்துல இந்த மிதியானியர் இடத்துல விற்கிறாங்க. கடைசியில் எங்க போறாரு, எகிப்துக்கு போறார். 17 வயதில் விற்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் 30 வயதுல அந்த தேசத்தின் அதிபதியாக மாற்றுகிறார். என்ன அற்புதம் பாருங்க, ஒரு பெரிய தீமையை ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதே போல உங்களது வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பங்கள் இருக்குதா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில, குடும்பங்களில் இருக்கக்கூடிய துன்பங்களை கூட அவர் நிச்சயமாக நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.